கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வறட்சி பாதித்த போது விவசாயிகளுக்கு இலவசமாக டிராக்டர் மூலம் கோடை உழவு செய்து கொடுக்கப்பட்டதாக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விவசாயிகள் விடிய அரசின் வேண்டுகோளை ஏற்றுதான் மாற்றுப் பயிர் சாகுபடி என்கிற முறையில் பருத்தி சாகுபடியை மேற்கொண்டனர். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பருத்தி அழிந்திருக்கிறது. இந்த நிலையில் விடிய அரசு தேர்தல் நடத்தை விதிமுறையை காரணம் காட்டி பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தாமல் காலம் கடத்துவது ஏமாற்றம் அளிப்பதாக வேதனை தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் வேண்டுகோளை ஏற்றுதான் மாற்றுப் பயிர் சாகுபடி என்கிற முறையில் பருத்தி சாகுபடியை மேற்கொண்டனர். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பருத்தி அழிந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தேர்தல் நடத்தை விதிமுறையை காரணம் காட்டி பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தாமல் விவசாயிகளை காலங்கடத்துவது ஏமாற்றம் அளிக்கிறது. விவசாயிகளுக்கு இலவசமாக கடந்த ஆட்சி காலத்தில் வறட்சி பாதித்த போது டிராக்டர் மூலம் கோடை உழவு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதனை தற்போது தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும். சேலம் அருகே ஆச்சாங்குட்டப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் செவிலியர் கல்லூரி விடுதியில் மதிய உணவு சாப்பிட்ட 68 மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கல்லூரி விடுதியில் மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவு சுகாதாரமில்லாமல் இருப்பதாக புகார் தெரிவித்தால் கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துவதாக மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக வீராணம் காவல்துறையினர், மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூச்சி கிடந்தால் எடுத்து போட்டு சாப்பிட சொல்கிறாங்களாம். அதான் அவங்க சொல்லுவாங்க, பூச்சினா உங்கள் வீட்டில் கிடந்தால் எடுத்து போட்டு சாப்பிட மாட்டீங்களா, அந்த மாதிரி எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி பிரச்சனை நிறைய தடவை நடந்திருக்கு. சமையல்காரர் மாறினதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடந்துருக்கு. நாங்கள் பல தடவை ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் யாரும் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காலேஜ் நிர்வாகத்தில் சொன்னீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு சொன்னாலும் அதுக்கு சரியான ரெஸ்பாண்ட் இருக்காதுண்ணா. இப்போ நேத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாங்களா காலேஜ்ல? இல்ல கொடுத்தாங்க. இப்போ ஹாஸ்பிடல் ஆனா நாங்க 6 o'clock சொல்லி அதுக்கப்புறம் 8:45க்கு தான் அங்க காலேஜுக்கு வந்துச்சு, ஹாஸ்டலுக்கு வேன். அதுக்கப்புறம் 9:30 போல தான் இங்க ரீச் ஆகும்.